நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன், பதில் சொல்றியா? இந்த 20 வருஷமா வீடு வாசல் குடும்பம்னு கவனிக்காம டிராமா சினிமா அப்புறம் ரிஹர்சல் அப்படின்னு சுத்திட்டு இருந்தியே, உனக்கு உன் குழந்தை எப்ப தவழ்ந்தது, எப்ப எழுந்து நின்னுது, எப்ப உன்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுது? இது ஏதாவது ஞாபகம் இருக்கா வாசு? இல்ல இல்ல, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுபாதான் என் தெய்வம். அப்போ நானு? இல்ல சாரி, நீதான் தெய்வம், சுபா என் மனைவி. இப்படி வாய்க்கு வந்தபடி யாரையெல்லாமோ தெய்வம்னு கூப்பிட்டுறீங்க. இதான்ப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதி பிரச்சனைக்கு காரணமே. வாசு, நீ ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டியே, அதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். சொல்லப்போனா நிறையவே இருக்கு. அதுதான் கோளாறே. வாசு, நீ ஒரு நல்ல சினிமா கலைஞன். ஆனா தமிழ்நாட்டு சினிமாவுக்கு ஏத்த கலைஞன் இல்ல. உன்கிட்ட அந்த பக்குவமும் கிடையாது, உனக்கு அந்த நெளிவு சுழிவும் தெரியாது. அப்போ என் திறமை எல்லாம் வேஸ்டா? ஏன் வேஸ்ட் நினைக்கிற? உனக்கு உண்டான நேரம் வரும்போது நீயும் பெரிய ஆளா வருவ. அது வரைக்கும் இருக்கிறத என்ஜாய் பண்ண கத்துக்க வாசு. வாசு, நல்லா புரிஞ்சுக்க. யார் வேணாலும் ஒரு முறை ரஜினிகாந்தா மாறிடலாம். ஆனா ரஜினிகாந்தாவே இருக்கிறது இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு உண்டான மனப்பக்குவம் உங்ககிட்ட கிடையாது. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். புறப்படலாமா? எங்க? வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்டயா? வேண்டாம் நாராயணா, வேண்டாம். என்னை திரும்பவும் 2023க்கே கொண்டு போயிடு. என் ஒய்ஃப் சுபாவை பார்க்கணும், என் குழந்தைங்கள பார்க்கணும், எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும். குழந்தைய பார்க்கணும், ஒய்ஃப் கூட இருக்கணும். அசு, இதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா கடைசியா ஒன்னு சொன்ன பாத்தியா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு. அது மட்டும்தான் உன் கையில இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன்.